ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை அதற்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். என்னுடைய பாடல் புத்தகத்தில் 846வது பாடல், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? சேர்ந்து பாடலாமா? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? சேர்ந்து பாடலாமா? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் இன்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர். தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் இன்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர். சேர்ந்து பாடலாமா? தேவரீர் தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தடைகளை உரைப்பவர் நீரானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவேன் பாடி. தடைகளை உரைப்பவர் நீரானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே, தேவரீர் நீ சகலமும் செய்ய, தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவரே தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? கரங்களை விட்டு சேர்ந்து ஆராதிப்போமா? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர்,
தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நமக்கு தேவன் நிகர் யாரும் இல்லை. ஆமே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபு 42:2 வாசிக்கிறபடியே, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததை தடைபடாது என்பதை அறிந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எதற்காய் நம்மை முன்குறித்தாரோ, எதற்காய் நம்மை அழைத்தாரோ, எதற்காய் இந்த ஆலயத்தில் நம்மை சேர்த்தாரோ, எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டாரோ. புற ஜாதியில் தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தோம், தேவனுக்கு நமக்கும் சத்துருக்களாக இருந்தோம், தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். நம்ம எதற்காய் பிரித்தெடுத்தாரோ அதை நோக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஆமென். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? வேதத்தில் வாசிக்கிறபடியே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தாயின் கரு உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். நாம் அவரை அறியாதிருந்தோம். ஏசாயா 45:4 சொல்கிறபடியே, நாம் அவரை அறியாதிருந்தோம், நமக்கு அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நாம் பாடி அவர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை அவன் அழைத்த அழைப்பை நினைத்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. இப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும்
அழைத்தீரையா. ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம். ஆமென். கர்த்தர் நம்மை குறித்த தரிசனம் நம்முடைய உலக தோற்றுக்கு என்பதாகவே பிதாவின் ஆதீனத்திலே உங்களை குறித்து என்னை குறித்து அவர் தீர்மானம் பண்ணினார். இப்படியாக இந்த பகுதியில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்படியாக ஒரு மகன் பிறக்க வேண்டும், ஒரு மகள் பிறக்க வேண்டும், அவர் எனக்கென்று ஊழியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் தேவனை அறியாதிருந்த நம்மை, தேவனுக்கு தூரமாக இருந்த நம்மை குறித்த காலத்தில் சரியான நேரத்தில் வேறு பிரித்தார். ஆமென். இப்படியே நம்ம ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆபிரகாம் 75 வயது வரைக்கும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறார். அவருடைய தகப்பன் தேராகு அவனு விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆபிரகாமை தன்னுடைய 75வது வயதில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறபடியே, நான் உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பத்தை வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் வேறு பிரிக்கிறார். அங்கிருந்து அவர் பிரயாணப்பட்டு கர்த்தர் காண்பிக்கிற திசையை நோக்கி தன் வாழ்நாளெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? நடந்து போகிறார். நடந்து போகும்போது அவர் சொன்னபடி கர்த்தர் இடங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லறை பூமி இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா சாரால் அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு கல்லறை பூமியை மாத்திரம்தான் அவன் லைஃப்பில் அவன் என்ன செய்கிறான்னா வாங்குறாரு. ஆனால் கர்த்தர் பாருங்க, கால் மீது எவ்விடத்தையும் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு நம் கண்கள் காண சுதந்திரமாய் கொடுக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் சொன்னபடியே உன் சந்ததி மணலத்தனையாக இருக்கும், வானத்து நட்சத்திரம் போல எண்ண முடியாதா இருக்கும். இன்றைக்கு கணக்கு பண்ணி பாருங்க, இஸ்மவேலுடைய வம்சத்தாரையும் இஸ்ரவேலின் வம்சத்தாரையும் எண்ணி பார்த்தீங்கன்னா அது எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். அவ்வளோ தேசங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அப்படியாய் கர்த்தர் நம்மை வாக்கு கொடுத்து அவர் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஏசாயால இப்படியே நம்ம வார்த்தையை வாசிக்கிறோம். 52ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 51 அதிகாரத்தில் நினைக்கிறேன். இப்படியாக ஆபிரகாம் 51:2, உன் தகப்பனாய் ஆபிரகாமையும் பெற்ற சாலை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்படியாய் கர்த்தர் நம்முடைய சபை அப்படிதான் அழைத்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாலை எனக்கு முன்பதாக இந்த கட்டடத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சோம்னு நினச்சி பார்க்குறேன். இந்த சபையை கட்டுவதற்கு நம்ம எத்தனை வருஷங்கள் எடுத்துக்கொண்டோம், எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டோன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம் கண்கள் காண கர்த்தர் கடகட என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதமாய் செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, நம்ம பிளான் பண்ணுறதை காட்டிலும் அவருடைய பரம திட்டம் மேலானது. அப்படியே தண்ணி பாய்ச்சமா நினச்சி பார்த்தேன். இந்த ஆலயத்தில் இதே போல் நிற்கும் போது தண்ணி பாய்ச்ச நாட்கள் யோசித்து பார்க்குறேன். கர்த்தர் வர வர ஆசீர்வதித்தார், பெருக செய்திருக்கிறார். அப்படி நம்முடைய சபையை அழைத்த தேவன், நம்முடைய ஊழியக்காரரை அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். என் மேலே அழைப்பு இன்னும் இருக்கிறது பிறகு என்ன பிரதர் நிச்சயம்னா, இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே அந்த அழைப்புனால தான். அந்த அழைப்பு இருக்கப்படினால தான் இன்றைக்கு நீங்கள் அழிந்து போகலை, உயிரோடு இருக்க காரணம். கொரோனா வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் மரித்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. நம்முடைய மதுரை பட்டணத்தில் நமக்கு தெரிந்த ஊழியத்துக்கு தொடர்பான நெருங்கின எத்தனையோ பேர் கொரோனாவுக்கு அவர்கள் பலியாகும் பொழுது கர்த்தர் அந்த கொள்ளை நோய்க்கு, அந்த வாதையின் சங்காரத்துக்கு நம்ம விலகி காக்க காரணம், இன்னும் இந்த பூமியில் நம்மளை வச்சு கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமேன். அது நிறைவேற்றுவதற்காகவே. ஆமேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். அதனால் சந்தோஷமாய் ஒரு பாடலை பாடுவோம். ஒருவனாய் இருக்கையில் அழைத்தவரே, 1000 ஆக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சேர்ந்து பாடுவோம். சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தந்தவரே என்று சொல்லி ஒரு அழகான பாடல். ஸ்க்ரீனில் பாடல் வரும், சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரோஜனம் இல்லா எவரையும் அமைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவர். சாத்திய கூரை ஆராய்
சாய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே. ரோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே. ஆபிரகாம் ஆபிரகாம் ஆயிரலாம் ஒருவன் ஆயிரமாய் மாறிட. ஆபிரகாம் 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 ஆயிரலாம் ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம். ஒருவனா இருக்கையில் அழைத்தவரே ஆயிரமாக்கி மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்தவரே. யாவே வைராக்கியம் உடைய ஒருவனாயிருக்கையில் ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே ஆயிரமாக்கி மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்தவரே. யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே. லோத்துக்கள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே. லோத்துக்கள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே. பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைப்பவரே. பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைப்பவரே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே வீரமாக்கி மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்தவரே. யாவே வைராக்கியம் உடையவரே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே ஆயிரமாக்கி மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்தவரே. யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. தாமதமாகி வருஷங்கள் ஆனாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. தாமதமாகி வருஷங்கள் ஆனாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை. கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று. கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கான். சந்தோஷமா பாடுவோமா? ஒருவராயிருக்கையில் அழைத்தவரே ஆயிரமாக்கி மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்பவரே. யாவே வைராக்கியம் உடையவரே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே ஆயிரமாக்கி மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்தவரே. யாவே வைராக்கியம் உடையவரே. சாத்திய கூரை
ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடைய ஆபிரகாம் 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 ஆகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம். ஆபிரகாம் ஆபிரகாம் ஆகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம். ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரம் ஆக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்தவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை பிசகாமல் செய்கிறவர். இந்த பாடலை பாடும் பொழுது எங்களுடைய குடும்பத்தை நான் நினச்சி பார்க்குறேன். இந்த வருஷம் இந்த வாரத்தில் 21ஆம் தேதி எங்கள் அம்மா அப்பா அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. 30 வருஷங்கள் கர்த்தர் அவர்களை நடத்தி வந்திருக்கிறார். 21ஆம் தேதி அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் திரும்பி பார்க்குறோம். நாங்கள் வந்த திரும்பி பாதையை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அன்றைக்கு வார்த்தை கொடுத்த பொழுது இந்த லைனில் ஃபஸ்ட்டு லைன் பாடுறோம்ல, சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல். கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒரு புறம், எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு புறம் வச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்படி தெரியுமா, அந்த உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போல. பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை எங்கேயோ இருக்கும், ஆனால் இங்கே வாழ்வாதாரம் எங்கேயோ இருக்கும். நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா இப்படியாக நம்முடைய காலாங்கிற பகுதியில் நான் வண்டி ஓட்டி காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். அப்பொழுது ஒரு அம்மா வாசலில் ஒரு 1.5 வயசு இருக்கும் ஒரு பையனை ஒரு 1.25 வயசு இருக்கும் அந்த பையனை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி நான் கடந்து போகும்போது உடனே ஆண்டர் பேசினார். இதே காலாங்கிற பகுதியில் இதே வயசில் நிற்கும் போது உங்கள் அம்மானு இப்படி தான் குளிப்பாட்டினாங்கன்னு ஆண்டர் என்கிட்ட பேசினார். நான் திரும்பி பார்க்குறேன், அந்த இடத்துல இருந்தவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. கர்த்தர் சிறியவனை புழுந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபர்களும் உட்கார பண்ணுகிற தேவன் இன்றைக்கு இவ்வளோ பெரிய வீடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வீடுகளை நாங்கள் மாறி இருக்கிறோம், எத்தனையோ இடங்களை நாங்கள் மாறி இருக்கிறோம். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் மழை போல தேவைகள் நிற்கும், மழை போன்ற காரியங்கள் நிற்கும். கூட நின்ற மனுஷர்கள், உதவி செய்த மனிதர்கள் என்று சொல்லி காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் ஒன்று இருந்தது, கர்த்தர் சொன்ன தரிசனம், கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டோம். இன்றைய கர்த்தர் இவ்வளவாய் நீங்கள் கண்கள் காண செய்திருக்கிறார். ஒரு நாளில் யோசித்து பார்க்குறேன், நம்ம முதலாக ஒரு கூடாரம் போட்டு 2வது கூடாரத்துக்கு போகும்போது அந்த கூடாரத்துக்கு வாடகை வெறும் மாடி தான். அந்த மொட்டை மாடிக்கு வாடகை 600 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் மில் பக்கத்தில் அந்த 600 ரூபாய்க்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் அந்த இதுக்கு வாடகை. கரண்ட் பில் தனியாக கட்டணும். அந்த 1000 ரூபாய்க்கு அவ்வளோ சிரமப்பட்டதை நாட்களை யோசித்து பார்க்குறேன். அது அவ்வளோ சிரமமாக இருந்த நாட்கள். அந்த ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோன்னு நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் கரண்ட் பில் மட்டுமே 20,000க்கு மேலே நம்ம கட்டிட்டு இருக்கோம் 2 மாதத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் கரண்ட் பில்னால் யோசிங்க. மற்ற மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் இருக்குதுல, எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்த்துருக்கிறோம். ஆமேன். இந்த பாடலில் சொன்னபடியே பிரோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலுடையவர். கர்த்தர் தகுதியானவர்களை அழைக்கிறது இல்லை, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறவர். இந்த நாளில் வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னதோ அது நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது கூட எந்த மனிதர்கள் வரணும், ஒத்தாசை வரணும், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் யாரும் இல்லை. ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. இந்த வார்த்தையானவர் கையை பிடிச்சு கொண்டு அந்த தரிசனத்தை நோக்கி, ஆண்டவரே சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் கேட்குறப்ப கர்த்தர் சொல்கிற ஒரே வார்த்தை தான் ஆபகுக்கு 2 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்படுக்கு 2-3 தான் கர்த்தர் ஒவ்வொரு டைமும் பேசுவார். சொன்ன வார்த்தையின்படியே நான் அந்த தண்ணி பாய்ச்சலப்போ நினச்சி பார்த்தேன். 2014 பார்த்தீங்கன்னா இந்த ஆலை பிரதிஷ்டை நடக்கும், பொங்கல் அன்னைக்கு நடந்தது. பாஸ்டர்ஸ்லாம் கீழே அந்த இடத்துலலாம் உட்காந்துருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் டெடிகேஷனுக்கு முன்னாடி அங்கே தான் உட்காந்து சர்வீஸ் ஆரம்பித்து அங்கேருந்து தான் ஏறி வந்தோம். இன்றைக்கு அந்த இடங்களே கர்த்தர் ஆலயத்துக்கு என்று வாங்கும்படி கட்டும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், கால் மிதித்த இவ்விடத்தில் தருவேன் என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தர் வாக்குரைத்தவர் இன்றைக்கு நம்முடைய சபை கொடுத்திருக்கிறார். எனக்கு நல்லா அவருக்கு சின்ன வயசில் இந்த குடும்பத்தாக ஒரு பழைய புல்பீட் இருக்குது. இப்போ பழைய சர்ச்சில் இருக்குது ஒரு புல்பீட் உண்டு. அந்த புல்பீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் சார்ட் இருக்கும். அந்த மஞ்சள் கலரில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஏரியா மேப்பை வரைஞ்சிருப்பாங்க கையிலேயே. இதுக்குன்னா ஆகஸ்ட் மாதம் ஜெப மாதம் இல்லையா நமக்கு, ஒவ்வொரு வருஷமும் ஜெப மாதம். அந்த ஜெப மாதத்தில் யோனா ஜெப நடைக்காக ஒவ்வொரு தெருவாக வரைஞ்சு
நான் நினைக்கிறேன் கூகுள் மேப்பே தோற்று போயிடும். அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரைஞ்சிருப்பாங்க. மேப்லாம் வரைஞ்சி அந்த கம்மாக்கரை ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூலு ஒவ்வொன்றா ஷேட் பண்ணி தெருவோட பேர், ஏரியா பேர்லாம் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருப்பாங்க. அந்த ஜெபித்த ஜெபங்கள்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். இன்றைய கர்த்தர் ஜெபித்த ஜெபங்களை இன்றைய கண்கள் காண நிறைவேற்றி இருக்கிறார். ஆமேன். இந்த ஒவ்வொரு நம்ம வருஷத்துக்கு 5 முறை இந்த ஜெபக்குறி படிப்போம். பார்த்தீங்கன்னா 3 முறை உபவாச ஜெபத்துக்கும், அதே போல் 2 முறை 12 முறை ஜெபத்துக்கும் அடிப்போம். பழைய குறிப்புகள்லாம் எடுத்து பார்க்கும்போது எத்தனை குறிப்புகள் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். எழுதினப்பட்ட எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் செய்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு செய்வார். ஆமேன். அவர் மனிதனை நம்ம நம்பினோம்னா இல்லை, கர்த்தரை நம்பினோம்னா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்பினா போதும். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். ஆமேன். அந்த தேவனை ஆராதிப்போமா? அப்படி எழுந்து நின்று இயேசுவை நோக்கி பார்த்து எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு எந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார்? உங்கள் சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை பிசகாமல் செய்பவரே யாவே வைராக்கியம். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். கர்த்தர் அநேக நேரங்களில் இந்த சபைக்கு ஊழியக்காரர் கர்த்தர் சொன்ன காரியம், கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி எப்பெல்லாம் சொன்னாரோ, சொன்னவர் விலக சொன்னவர் ஒரு காலம் விலகாமல் சொன்னதை செய்து முடித்தார். உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நல்லவராக இருக்கு. அப்படினால அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். என் மனம் ஆழம் என்ன நேரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மனம் ஆழம் என்ன நேரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சொந்திட்ட நேரங்களில் பலன் தருவி. ஊழிய பாதைகள்
வருவி சூந்தித்த நேரங்களில் பலன் தரும் என்று பாடி துதி அவே புகழும் மேன்மையும் துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என்னேசுவே உமக்கே புதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என்னேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா? துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே தானிகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்குமே தாமதமானாலும் அது நன்மையா அறிக்கை செய்யுமான் வாழ்க்கையில தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்குமே தாமதமானாலும் அது நன்மையாய் நீ நல்லவரே நல்லவரே சர்வவல்லவரே உன் கரங்கள் இன்னாதாரே நீ நல்லவரே சர்வவல்லவரே உன் கரங்கள் இன்னாதாரமே. பாடி முடிப்போமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. ஆமாண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்வில் செய்கிறவர், குறித்த காலத்துக்கு தரிசனத்தை இன்னும் வைத்திருக்கிறவர், ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்யுமலும் விலகாதவர், ஆண்டவர் இப்படியாக யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் முறைக்கும் விலகாதவர், ஊழியர் குடும்பங்களை செய்தவர் எங்கள் வாழ்க்கையிலும் செய்வர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் இதை யாரெல்லாம் ஆன்லைனில் பார்க்க போகிறார்களோ அவர்கள் வாழ்விலும் கர்த்தர் நீ சொன்ன வார்த்தை பிசகாமல் தரிசனத்தை வைத்தவர், அதை நிறைவேற்ற நல்லவராய் வல்லவராய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறோம். எங்களை பெருமையாக்கி தாழ்த்துகிறோம். நீரே சகல துதி கன மகிமை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் செபங்களை துதிவலில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.